ஆள் பாதி, ஆடை பாதின்னு சொல்லுவாங்கல்ல. அது உண்மதாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு வைங்களேன், அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ரிச்சா நெறைய நகைகள்லாம் போட்டுட்டு, நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போனோம்னா, அந்த இடத்துல கிடைக்கிற மரியாதை ஒரு மாரி இருக்கும். ஆனா நம்ம ரொம்ப சிம்பிளா எதுவுமே இல்லாத மாரி போனோம்னு வைங்களேன், அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற மரியாதை ஒரு மாதிரி தான் இருக்கும். இந்த வீக்ல நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு கடைக்கு போயிருந்தோம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு. ஒரு சில திங்ஸுக வாங்கலான்னு சொல்லிட்டு. ஒரு பொருள் எடுத்தோமா, அதோட ரேட் வந்து $15. எப்பவுமே நாங்க அந்த பொருள் வாங்குறது தான். அந்த கடையில வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து எங்ககிட்ட சொன்னாரு, "இது $15 இது $15 உங்களால வாங்க முடியுமா?" அப்படின்னு கேட்டாரு. 3 டைம் திரும்ப திரும்ப கேட்டாரு. அப்ப எனக்கு தோணுச்சு, எதுக்காக இவரு ஓயாம வந்து நம்மட்ட கேட்குறாரு? நம்ம புடிச்சிருந்தா வாங்க போறோம், இல்லன்னா வச்சுட்டு போறோம் அப்படின்னு நெனச்சேன். அப்புறம் பில் போடும்போது அவர் தான் வந்து பில்லும் போட்டாரு. போட்டுட்டு அந்த பொருள் இருந்த உடனேயே, "இத நீங்க வாங்க மாட்டீங்கன்னு நெனச்சு தான் நான் $15 $15ன்னு சொன்னேன்" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பில் போட்டு முடிச்சுட்டு அந்த பொருள் வாங்கிட்டு போம்போது சொல்றாரு, "தேங்க் யூ மேடம், தேங்க் யூ சார்" அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, நம்மளோட தோற்றத்த பார்த்து இவர் வந்து இந்த பொருள் வாங்க மாட்டாங்க அப்படின்னு நெனச்சிருப்பார் போல அப்படின்னு.